மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை எத்தனை சீட்டுகள்ங்கிற எண்ணிக்கைங்கிற எங்களுக்கு முக்கியம் கிடையாது. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது, சாதி மத மோதல்களை உருவாக்கும் ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகக்கூடாது என்ற உன்னதமான நோக்கத்துடன் கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்து வருகிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சீட்டுகள் என்பதை தலைமை முடிவெடுக்கும். எங்களை பொறுத்தவரை மறுமலர்ச்சி திமுக உரிய அந்த எண்ணிக்கை திமுக தலைமை வழங்கும், கூட்டணி தலைமை வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். அது இனி உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. அறிவிச்ச பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது தொடங்கும் பொழுது அது உங்க பத்திரிகைகள் கண்டிப்பா நாங்க தெளிவுபடுத்தும். சமீப காலமா விஜயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா சார்பில் ஏதாவது வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சிருக்காங்களா, இல்ல ஆட்சியில போன அதிகாரத்துல போன விஷயம் எப்படி? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள இந்த கூட்டணியில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் நாங்கள் உள்ளோம். ஒரு கூட்டணியில இவங்க கண்டிப்பா உறுதியை இருப்பாங்கிற வரும்போது அங்க அழைப்பு வருது, இல்ல நாங்க அந்த கூட்டணியை நாங்க பரிசீலிக்கிறோம், அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. மற்ற இயக்கங்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் நீடித்து வருகிறோம். எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்தோமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது. அதனால் நீங்க இன்னொரு கூட்டணியிலிருந்து அழைப்பு வந்ததா செஞ்சதாங்க, அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. நீங்க பிற இயக்கங்களை பற்றி நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஆனா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த இதை இது வரைக்கும் இருந்ததில்லை. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சூழ்நிலை, அதாவது மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிற இந்த நேரத்துல இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது அதுதான் வேணும், கூட்டணி தான், அதாவது ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அந்த மந்திரி சபையில் இடம் பெற வேண்டும் என்ற அந்த இதுக்குள்ள நாங்க போக விரும்பல. ஏன்னா மேற்கொண்டும் அது கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்குங்கிறதா என்னுடைய இது. இப்போ சொல்லலாம், போன கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் பலமுறை இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது மற்ற இயக்கங்களை பற்றி கிடையாது. மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும், மந்திரி சபையை பொறுத்த வரைக்கும், இல்ல கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல தமிழ்நாட்டுக்கு எந்த சூழலுக்கு பொறுத்த வரைக்கும் உகந்தது அல்லங்கிறதா எங்களுடைய கருத்து. ஆமா, இன்னைக்கு அது உங்களுக்கே தெரியுமே. உங்களுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கடந்த ஒரு 6-7 வருடங்கள்ல பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க வளர்கிறார்கள், மறுக்க முடியாது. அதற்குண்டான அவங்க மேற்கொண்டு வளர்ந்து விடக்கூடாது. இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு கலவர பூமியா இது ஒரு மாறிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் அந்த அச்சம் வந்ததுனாலதான் இன்னைக்கு மதவாத சக்திகளை எதிர்க்கும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்னைக்கு நாங்க ஒரு அணியா இணைஞ்சிருக்கிறோம். நாங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க இது போன்ற மதவாத சக்தி ஏதோ ஒரு வழியில அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியில தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலும் சில வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வியூகங்கள் எப்படிப்பட்ட வியூகங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு இடம் கொடுக்காம நம்ம இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் அந்த ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு இதை அவர்களை எதிர்க்க வேண்டும்ங்கிற இன்றைய காலகட்டத்தினுடைய அவசியம். இளைஞர்களுடைய வாக்கை நிச்சயமாக விஜய் அதிகமாக பிடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா பிடிப்பாரா? சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அப்படி தமிழ் துறையில் ஒரு நட்சத்திரமா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர்கள் ஒரு இளைஞர்களுடைய ஆதரவு கணிசமா இருக்காது, மறுக்கல. நான் அதே வேளையில்
இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அவர் ஒரு அணியா அவர் போட்டியிட போறார். அப்படி அணியா போட்டியிடும் போது அது மறைமுகமாக அவர் மதவாத சக்தியில் அவர் எதிர்க்கிறார் கருத்துக்கள் சொல்றார். அதே வேளையில் அந்த மதவாத சக்திகளுக்கு அவருக்கு தெரியாமலே அவர்களை உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாயிடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜய் ஒரு இயக்கமா இருக்கட்டும், அவர் கூட்டணி அமைச்சாலும் செஞ்சாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான கூட்டணி, இந்த கூட்டணி தான் மதவாத சக்திகளை எதிர்க்கவும் தகர்க்கவும் ஒரு வல்லமை படைத்த ஒரு கூட்டணியா நாங்க பாக்குறோம். அதனால என்னதான் பிறர் சகோதரர் விஜய் உட்பட பலர் 3வது அணி 4வது அணி சொன்னாலுமே இந்த இடவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும்ங்கிறத என்ன கருத்துக்கு சொல்லுவோம். அதிமுக விஜய் பாஜக கூட்டணி அமைச்சா தமிழ்நாட்டில் வெற்றி இருக்கும், இதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காங்க. நீங்க இல்லாத ஊருக்கு வெளியே சொல்றீங்க. நீங்க அதாவது நீங்க அதிமுக பாஜக சகோதரர் விஜய் ஒரு கூட்டணி சொல்றீங்க. சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து முதல்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தி, நான் என்னுடைய கொள்கையை எதிரின்னு அவரு ஆரம்ப காலகட்டத்தில் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது எப்படி அவரு இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில போய் எப்படி இணைவாரு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அண்மையில வந்து பாஜக அதிமுகவை கடுமையா எதிர்க்க அவர் வந்து இப்ப வந்து ஒன்று திமுகவை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லையே, சொல்லவே இல்லை. நானும் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்ற செய்திகள் பல செய்திகள் பத்தி நேற்று வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கொள்கை எதிரியா தான் அவர் சொல்ல. பாஜக மறுபடியும் சொல்றாரு, மதவாத சக்திகள் சொல்றாரு. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதத்திலையும் அவங்க வளர்ந்துடக்கூடாதுங்கிற அந்த அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அதனால ஒருபோதும் ஒரு அந்த மதவாத கூட்டணிக்கு அவர் போக மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க அண்ணன் எடப்பாடி கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்கு போட்டின்னு சொல்லுவாரு. சகோதரர் விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா அவருடைய இயக்கத்துக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக மொத்தத்துல எத்தனை அணிகள் இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வர்சஸ் மற்ற கூட்டணி தான் வருது. நாங்க வந்து முதலே சொல்லியிருக்கிறாங்க, பிற இயக்கங்கள் பிற கூட்டணிகள் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கவும் தகர்க்கவும் ஒரு வலிமையான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி வரும் தேர்தலில் கண்டிப்பா ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நம்பிக்கை. தேர்தலில் வந்து திமுகவுக்கும் யாருக்கும் போட்டி? திமுகவுக்கும் மதவாத சக்திகளும் நான் சொல்றேன். திமுகவுக்கும் மதவாத சக்தியும் போட்டியா இருக்கும். வேற யார் இருக்காங்க தம்பி? $1 மில்லியன் கொஸ்டினாவே அமித்ஷா பேசிட்டு அதனுடைய பின்னணியில வேற ஏதாவது மர்மம் இருக்கு? நீங்க நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லா இடத்துலயும் பிடிச்சோம். நாங்க இறுதியா வந்து மேற்கு வங்கத்திலேயே தமிழ்நாட்டுல எங்க முத்திரை பதிப்போங்கிற அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது இங்க இருக்கிற பாஜகவுடைய இயக்க தோழர்களையும் அவங்க உற்சாகப்படுத்திருக்கு எல்லா கட்சியும் சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுல ஒரு சூட்சமா இருக்கு. சமீபத்தில் நடந்த இந்த SIR அந்த எலக்ட்ரல் அந்த இதுபடி அந்த ரிஃபார்ம்ஸ் படி அவங்க எடுத்திருக்க முயற்சியில் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு மட்டும் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. வங்கத்திலும் அதே மாதிரி நீக்கப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசல கிட்டத்தட்ட 2 கோடி கிட்டத்தட்ட 3 கோடின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசல. இப்படி நீக்கப்பட்டவர்கள்ல தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. எங்க இயக்கத்துல இப்ப நான் போன வாரம் பாத்தீங்கன்னா எங்களுடைய மேட்டுப்பாளையத்துல இருந்து அங்க இருக்கிற நகர செயலாளர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அவரு கிட்டத்தட்ட அவங்க பாரம்பரியமா அந்த ஊர்லயே இருக்கிறாங்க. அவங்க இங்க இருந்து குடி மாறி போகல, அந்த மேட்டுப்பாளையம் நகரத்துல இருக்கிறாங்க. குடும்பத்தோட அவங்களுடைய பெயர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் அதான் சொன்ன மறுபடியும் இது வந்து ஒரு உதாரணம். மேட்டுப்பாளையத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நகர செயலாளர் அவருடைய குடும்பம்
அத ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அவருடைய குடும்பமே இன்னைக்கு அதுல இருந்து வாக்காளர் அந்த வரைவு பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குங்கிற ஒரு ஐயப்பாடு வரும். இதுதான் நம்முடைய எதிர்க்கட்சிகள், நம்முடைய திமுக உட்பட மற்ற இயக்கங்கள் இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்க்கல. அது எப்படி அமல்படுத்துறாங்க குறைஞ்சபட்சம் 2-3 வருடங்கள்ல செய்ய வேண்டிய ஒரு இதை வந்து ஒரு 2 மாசத்துல எப்படி செய்ய முடியும்? அதுதான் எங்களுடைய இது. அப்படி செய்யும் போது இந்த மாதிரி குறைபாடுகள் வரும். தகுதியான வாக்காளர்கள் வந்து இடம்பெறணும், தகுதி இல்லாத வாக்காளர் நீக்கணும். ஆனா அதுக்கு மாறாக தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்படுறதும் தகுதி இல்லாதவங்க உள்ள சேர்க்கறது தான் இப்போ பல இடங்கள் நடக்கும், பல மாநிலங்கள் நடந்திருக்கு. இப்படி ஏதாவது நம்ம நீங்க ஒண்ணு ஒரு கேள்வி வைக்கலாம். இப்ப இங்க தமிழ்நாடு அரசு தானே இருக்கு, இங்க இருக்க தமிழ்நாடு அரசுடைய ஒரு கண்காணிப்புல தான் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்வி எனக்கு இருந்தது. சமீபத்துல டெல்லியில நாங்க இருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் கிட்ட பல பேர்கிட்ட பேசும் பொழுது அதெல்லாம் சரிதாங்க, நீங்க டிராப்ட் எலக்ட்ரல் வரைவு இந்த வாக்காளர் பட்டியல கொடுத்திருக்கிறாங்க, நீக்கி இருக்கிறாங்க, நீங்க சொல்லும் போது இவங்கெல்லாம் சேர்க்கணும், இவங்கெல்லாம் சேர்க்க கூடாது நீங்க சொல்ல போறீங்க. ஆனால் அந்த இறுதி பட்டியல் வரும்பொழுது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு அது அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அப்ப வந்து நேரம் இருக்காது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே என்ன நடந்திருக்குங்க. மற்ற மாநிலங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு, பீகார் இதெல்லாம் நடந்தது. அதனால இங்க பொறுத்த வரைக்கும் அந்த இறுதி பட்டியல் அவங்க நீங்க சொல்றதெல்லாம் திருத்தங்கள் இறுதி பட்டியல் வரும்போது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு வரும்போது அப்ப அவங்க சாதகமாக கூட அது கொண்டு வரலாம். இப்படி குறுக்கு வழிகள் ஏதாவது இங்க ஆட்சி மாற்றத்தை இங்கேயும் சரி மேற்கு வங்கத்திலேயும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு இருக்கலாம். சார், தமிழ்நாட்டுல வந்து அன்பை ஒழிக்கப்பட்ட வாக்காளர்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஒழித்திருக்காங்க. எதிர்த்தரப்பு எதிர்கட்சி என்ன சொல்றீங்கன்னா இந்த ஓட்டுகளை பயன்படுத்தி தான் திமுகவும் கூட்டணி கட்சியும் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இதே பட்டியல் தான் முன்னாடி இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இதே பட்டியல் தான் இருந்தது. எப்படி வந்தது? மாறலையே. அதே பட்டியல் வச்சுதான் அதிமுக அவங்க வெற்றி பெற்று இருந்திருக்கிறாங்க. இப்போ நாங்க சொல்றது என்னன்னா, இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. இதுல பல இடங்கள்ல இப்போ திமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக சில இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் நீக்கப்படாம இருக்கிறாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய அச்சம், பல பேருடைய அச்சம் என்னன்னா, இறுதி பட்டியல் வரும் பொழுது அது எவ்வளவு நியாயமா இருக்குங்கிறதா நம்முடைய கேள்வி. அது பீகார்ல நடந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் இருக்கு. நீங்க உதாரணம் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க லட்சக்கணக்கில் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 25 விழுக்காடு 30 விழுக்காடு இருக்கிறாங்க. கணிசமா அவங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்லி இன்னைக்கு கூட ஹிந்து பத்திரிகையில் இருக்கு 4/8 நான் ஒரு இது படிச்சேன். இது போன்ற இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இறுதி பட்டியல் வரும்போது நமக்கு தெரியணும். தமிழ்நாட்டுல வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தொகுதிகளை போட்டியிட பிளான் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளோட தொகுதி குறைக்கப்படுவதாக ஒரு தகவல் வந்து பரவிட்டு. நீங்க தொகுதியில் பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் தேவைங்கிறது எங்களுடைய இயக்க தலைமை முடிவெடுக்கும். அப்போ அந்த தேர்தல் நீங்க அறிவிப்பெல்லாம் அந்த வரும்போது எல்லா கூட்டணி கட்சி பேசும்போது எங்களுடைய இயக்க தலைமை கூட்டணி தலைமையிட்ட பேசும்போது நீங்க எண்ணிக்கை குறைவுங்கிறத வந்து பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்காது. எண்ணிக்கை கூட சந்தோஷப்படுவோம். அதனால எண்ணிக்கை குறைவுங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதை நீங்க பத்திரிகையில் நீங்க சொல்றீங்க, அது திமுக இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்போ இல்லாட்டி அவங்களுடைய சார்ந்த முரசொலி அந்த நாள் எதுலயும் அது மாதிரி வரல. இது ஒரு சும்மா உங்களை மாதிரி பத்திரிகை வர சில பேர் அங்கங்க சில சோசியல் மீடியால இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். ஏங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, நீங்க கடந்து போங்க, இதெல்லாம் கடந்து போங்க வேற